வணக்கம். செல்வகுமாரின் அச்சம் போற்றும் ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 28 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. இதுல காற்று, வெப்பம், இடி, மின்னல், மழை எப்படி இருக்கும்? எல்லாமே இருக்கும். எப்படி இருக்கும் இது தொடர்பான ஒரு புரிதல் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் தேதி வாரியாக அறிவிக்கிறேன். ஓரளவிற்கு நெருக்கமாக வந்து அமையும். பலர் வாழை சாகுபடி விவசாயிகள் காற்று இருக்கும் என்ற அச்சமோ, இடிமின்னல் குறித்த ஒரு அச்சமோ, பல்வேறு அச்சம் காரணமாக வினாக்கள் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த பதிவு செய்யப்படுகிறது. இதில் நிறைய கேள்விகள் வானிலை தொடர்பான கேள்வியும் இருக்குது. அது மாலை அறிக்கையில் பதிவு செய்கிறேன். நிறைய இருக்குது. என்ன கேள்வி இருக்குன்னா, முக்கியமான கேள்வி, நேரடியாக பாலக்காட்டு கணவாயில் நுழைஞ்சி கோயம்புத்தூரில் மழை பெய்யுது, பொள்ளாச்சியில் மழை பெய்யுது, ஈரோட்டில் மழை பெய்யறதில்லை, ஆனால் சேலம் போய் பெய்யுது. ஏன் எங்களுக்கு ஈரோடு மட்டும் ஒதுக்குகிறது? காரணம் என்ன? ஈரோடு வடக்கில் பெய்யுது, தெற்கில் பெய்வதில்லை. இதற்கெல்லாம் நம்ம தினசரி அறிக்கையில் காற்று பகுதி, கணவாய் பகுதி, மழை தடுக்கும் பகுதின்னு விரிவான அறிக்கை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அந்த புரிதலுக்கு விளக்கமான அறிக்கையை மாலை பதிவு செய்கிறேன். இப்போ வெப்பம், அதாவது காற்று எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். மீனவர்களுக்கும் இணைந்தது. மீனவ நண்பர்கள் கடலில் ஒரு வாரமாக வேதாரண்ய மீனவர்கள் கூட மீன்பிடிக்க போகல. பிளாஸ்டிக் படகு ஒரு வாரம் என்ன, பல நாட்களாக போக முடியல. ஒரு நாள் போனால் ஒரு வாரம் போக முடியறதில்லை. இப்படிப்பட்ட நிலை தொடர்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடலில் பெருசாக காற்று இல்லை. போகலாம். காற்று வேகம் குறைந்து விட்டது. ஆனால் தரைப்பகுதிகளில் வலுவாக இருக்கு. இந்த தரைப்பகுதிகளில் வீசக்கூடிய காற்று கடலுக்குள்ள மாலையில் இறங்குது. குமரி கடலில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் காற்று. இது எடை குமரி கடலில் கூட இருக்காது, மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் இருக்குது. அது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அது ஒரு 35 கிலோமீட்டர் வேக காற்று இருக்குது. இது யாருக்கு பிரச்சனைனா, எடை குறைந்த படகுக்கு பிரச்சனை. இந்த மன்னார் வளைகுடாவில் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த காற்று கொஞ்சம் இருக்குது. ஆனால் அது வந்து எடை குறைந்த படகுக்கு மட்டும்தான் பிரச்சனை. விசைப்படகுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. விசைப்படகுலாம் கடலில் இறங்கலாம். ஆனால் இந்த கணவாய் பகுதிகளில் பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாயில் தொடர்ந்து காற்று இருக்குது. நீலகிரியில் கூட காற்றோடு தான் மழை இருந்துச்சு. இப்போ காற்று மட்டும் இருக்குது. பாலக்காட்டு கணவாயிலையும் காற்று மட்டும் இருக்குது. இந்த காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும். மாலை நேரத்தில் இந்த காற்று இருக்கும் தரையில். ஏன்னா தரை வெப்பமடையும் பொழுது அந்த வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த அந்த காற்று வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கடற்காற்று நுழையும். அதுவும் குறிப்பாக அதிக அழுத்தமுள்ள இடத்திலிருந்து குறைந்த அழுத்தமுள்ள பகுதிக்கு காற்று வரும். அதன் அடிப்படையில் மாலையில் இந்த கணவாய் பகுதியில் காற்று கொஞ்சம் இருக்கும். மாலையில் இருக்கும். அது உள்ளே வரும்பொழுது கொஞ்சம் சூடான காற்றா வரும். அது வெப்பச்சலன மழையாக மாறின உடனே அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தற்பொழுதைக்கு தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களில் தான் காற்று கொஞ்சம் வலுவாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டின் வட உள் பகுதிகளில் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும். எங்கன்னா காற்று வட மாநிலங்கள் நோக்கி தென் மாவட்டங்கள் வழியாக பயணித்தது இப்பொழுது மைசூர் வழியாக போகுது. அது எங்கே போகுதுன்னா, மைசூர் வழியாக போய் கிருஷ்ணகிரி வழியாக வேலூர், திருப்பத்தூர் மாவட்டம் வழியாக நெல்லூர் வழியாக அப்படியே கடலுக்குள்ளே இறங்குது. அங்கே கொஞ்சம் மாலையில் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும். இது வந்து தரைப்பகுதியில் வீசக்கூடிய சாதாரண காற்று. ஏன்னா காற்றே இல்லைன்னு சொல்லிக்கிறேன் சார், எங்களுக்கு காற்று வீசுன்னு சொல்லிங்களா, அதுக்காக. கடலில் மீனவர்களுக்கு எந்த அச்சுறுத்தல் காற்றும் இல்லை. ஆக இனிமேல் நீங்கள் மீன் பிடிக்க போகலாம். ஆனால் ஒரே ஒரு இது, மன்னார் வளைகுடாவில் மட்டும் மாலையில் கொஞ்சம் காற்று இருந்துகிட்டே இருக்கும். அது எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும். தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். மாலை நேரத்தில் மட்டும், எந்த நேரமும் இருக்காது. மாலை நேரத்தில் ஒரு 3 மணி 4 மணி அளவில், ஒரு 6 மணி. ஆக இந்த இடம் தவிர பிற பகுதிகளில் நீங்கள் மீனவர்கள்லாம் மீன் பிடிக்கலாம். விசைப்படகுல தாராளமாக மீன் பிடிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் எடை குறைந்த படகு பயணிக்க முடியாது. ஆனால் வடகடலோரம், டெல்டா கடலோரம்லாம் மீன் பிடிக்கலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திங்க. தொடர்ந்து இந்த காற்று வந்து பெரிதாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சார் என்ன சார் அப்புறம் காற்று சுழற்சின்னு சொல்கிறீங்க, அப்புறம் காற்று இல்லைங்கிறீங்க. காற்று சுழற்சி தான். எங்கே காற்று சுழற்சி? வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. படகு போகிற இடத்துல கடல் மட்டத்தில், தரை மட்டத்தில், நம்ம தலைக்கு மேலே 2000 மீட்டர் உயரத்தில், 2 கிலோமீட்டர் உயரத்தில் போகுது அந்த காற்று. அங்கே தான் சுழற்சி.
முதல்ல உருவாகிறது 4 கிலோமீட்டர் உயரத்தில், அப்புறம் 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு இறங்கும், அப்புறம் 2 கிலோமீட்டர் உயரத்துக்கு இறங்கும், அப்புறம் 1.5 கிலோமீட்டருக்கு இறங்கும். அது தரைப்பகுதிகளில் இல்லை, கடலோடு இணைந்த காற்று சுழற்சி அல்ல, கடல் நீராவியை கொண்டு வந்து கொட்டு மழை அல்ல, மேகமூட்டமாக இருக்கக்கூடிய வானிலை, குறைந்த அழுத்த பகுதி அல்ல, மேலடுக்கு சுழற்சி. இது மேலடுக்கில் இருக்கிற காரணத்தினால கடலில் எந்தவித அச்சுறுத்தல் காற்றும் இருக்காது. வெப்பச்சலன இடிமணிக்கு வெப்பத்தால் லேசான காற்றை மட்டும்தான் மேலடுக்கில் குளிர்வித்து மழையாக இறக்கும், அவ்வளோதான். ஆகவே காற்று அச்சுறுத்தல் இருக்காது. தொடர்ந்து நீங்கள் மீன்பிடிக்க போகலாம். எத்தனை நாள் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் 12ஆம் தேதி வரைக்குமே மீன்பிடிக்கலாம், அதுக்கப்புறமும் பிரச்சனை இல்லை. ஆனால் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மன்னார் வளைகுடாவில் காற்றோட வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். ஏன்னா 12ஆம் தேதிக்கு மேலே அந்த சுழற்சி கொஞ்சம் தீவிரமடையும் பொழுது, காற்றோட கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரும்பொழுது, கீழடுக்கு சுழற்சியாக மாறும் பொழுது காற்றோட வேகம் 12ஆம் தேதிக்கு மேலே மன்னார் வளைகுடாவில் முதல்ல அதிகரிக்கும். ஆக நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கும் நாளைக்கும் மன்னார் வளைகுடாவில் மட்டும் அச்சுறுத்தல் காற்று இருக்குது. அது எடை குறைந்த படகுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தல், பிற படகுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை, மீன்பிடிக்கலாம். தமிழ்நாடு கடலோரம், கேரள கடலோரம், முக்கடலிலும் மீன்பிடிக்கலாம். ஓகேயா? அடுத்தபடியாக நீங்கள் கொஞ்சம் அரபிக்கடலில் மட்டும் நீங்கள் கோவாவுக்கு வடக்க, கர்நாடகாவின் வடக்கு பகுதி கார்வாருக்கு வடக்க போக வேண்டாம். ஏனென்றால் அங்கே அந்த வழித்தடத்தில் காற்று பயணிக்குது, அரபிக்கடலையும் காற்று இருக்குது. கேரள கடலோரம் மீன்பிடிங்க. குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவில் இருந்து எடை குறைந்த படகு வேண்டாம். தூத்துக்குடிக்கு வடக்க ராமேஸ்வரம் பகுதியிலேருந்து ஆந்திர பகுதி வரைக்கும் நீங்கள் மீன்பிடிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, தரையில் மட்டும் மாலையில் காற்று இருக்கும், பாலக்காட்டு கணவாயில், ஆரியங்காவு கணவாயில். காரணம் என்னென்னா, வெயில் அதிகரிக்கும் பொழுது அந்த வெயிலால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அழுத்தம் அதிகமான பகுதியிலிருந்து, அரபிக்கடல் பகுதியிலிருந்து காற்றை அனுப்போம். தென்மேற்கு பருவக்காற்று உள்ளே நுழையும். ரைட். அடுத்தது காற்று முடிஞ்சிட்டு வெப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அதிகரிக்குங்க. வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வெப்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தான் இருக்கும் போல தெரியுது. இன்றைக்கே மதுரை மற்றும் திருச்சியில் 39-40 டிகிரி தொடலாம். என்ன சார் 40 நட்டீங்க, 38 தானே சொன்னீங்க? ஆமாம். இன்னைக்கு ஏன் இந்த இதுனா, தென்மேற்கு பருவக்காற்று வழித்தடம் மாறி இருக்கு. டோட்டலாகவே எல்லாமே வட இந்திய நிலப்பகுதியில் நோக்கி மகாராஷ்டிரா வழியாக பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. தென்மேற்கு பருவக்காற்று நுழையிறதில்ல, இப்போ காலை நேரத்தில் இல்லை, இருக்காது. இதனால் மெல்ல நகரும் காற்று மேக உற்பத்தியும் பண்ணலை, கிழக்கு காற்றும் இங்கே இல்லை. நேரடியாக காற்று எங்கே போயிட்டுருக்கு? வடக்கு நோக்கி போயிட்டுருக்கு. தென்சீன கடற்பகுதியை நோக்கியும் காற்று திசை மாறி இருக்குது. தென்சீன கடல்லையும் நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கோம், தென்சீன கடலில் பசிபிக் பெருங்கடலில். ஆகவே நிகழ்வு தெற்கு காற்றும் இல்லை, மேற்கு காற்றும் இல்லை. இதனால் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்று நுழையிறது வேகம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலே மாலையில் கொஞ்சம் குளிர்ந்த காற்று வந்தாலும் மதியம் 2 மணி 3 மணிக்கெல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகரித்து தான் காணப்படும். 2 மணி 3 மணிக்கு மதுரையில் 39-40 டிகிரி எட்டலாம். திருச்சியில் 39 டிகிரி செல்சியஸ் எட்டலாம். 39 என்பது 100 டிகிரியை தாண்டியதுங்க. 38 100, 39 என்பது 102, 40 என்பது 104. திடீரென்று ஒரே நாளிலே வெப்ப உயர்வு மதுரையில் ஏற்பட போகிறது. இன்றைக்கு கொஞ்சம் உச்சபட்ச வெயில், அனல் காற்று மதுரைக்கு இன்றைக்கே. இதில் யாருக்கு மகிழ்ச்சினா, தர்பூசணி விவசாயிகள், பழரச வியாபாரம் சிறப்பாக இருக்கும், குளிர்சாதன வசதி, குளிர்சாதனம், இவர்கள்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆகவே மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மழை வரப்போகுது. வெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோழி பண்ணை மற்றும் பல்வேறு வெப்ப கட்டுப்பாட்டை எதிர்நோக்கி வெப்பம் தொடர்பான கருவிகளை பொருத்தி பயணி செய்து கொண்டிருக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும், முன்னெச்சரிக்கை தேவை. குறிப்பாக மதுரை திருச்சியில் தான் அதிகமாக இருக்கும். வேலூரில் கூட 34 தான் இருக்கும். வேலூரில் 34 தான் இருக்கும், 34 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். சேலத்தில் கூட 33 தான் இருக்கும், ஏன்னா அங்கெல்லாம் காற்று பயணிக்குது. திருச்சியில் 39, 40 மதுரையிலையும் இருக்கும். திருநெல்வேலியில் கூட 34 தான் இருக்கும். புரியுதுங்களா? மதுரை மட்டும் 40 இருக்கும். சரி, நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய்க்கிழமை 29ஆம் தேதி மதுரையில் 39, திருச்சியிலையும் 39 இருக்கும். அப்போ மதுரை திருச்சி தான் இலக்காக இருக்கும். மதுரை திருச்சி இடைப்பட்ட பகுதி, விருதுநகருக்கும் பெரம்பலூருக்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம். சரி, ஆமாம், பெரம்பலூருக்கும். மதுரை திருச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வெயில். பாக்கி எல்லாமே குறைவாக தான் இருக்கும். கோயம்புத்தூர்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆகவே
அடுத்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி 39 தான் இருக்கும். அப்போ மதுரை திருச்சிக்கு தொடர்ந்து 30, இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் 48, பாக்கி நாளில் 39 தான். தொடர்ந்து 31ஆம் தேதியும் 39 இருக்கும் செல்சியஸில். அதாவது 38 என்பது 100, 39 102. 100 என்பது கொஞ்சம் கூடுதல் தான். அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டு இருக்கேன், வெப்பம் அதிகமாக இருக்கும். அதே போல் வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து வெப்பம் கொஞ்சம் குறையும். காரணம் என்னென்னா, மாலை இரவு இடிமழை பொழிவு முதல் நாள் பெஞ்ச இடத்துல மட்டும் குறைவாக இருக்கும், புழுக்கமாக இருக்கும். ஆனால் வெப்பம் குறைவாக இருக்கும், புழுக்கம் இருக்கும், வியர்வை இருக்கும். 39 என்பது 37ஆக திருச்சியெல்லாம் குறைஞ்சிரும், புரியுதுங்களா? அப்போ 100 டிகிரிக்கு கீழே வந்துடும். ஆனால் மதுரையில் இருந்துகிட்டு இருக்கோம். மதுரையில் கொஞ்சம் 3ஆம் தேதி தான் மழை பெய்யும், 2ஆம் தேதி திருச்சியில் மழை பெய்யுங்கிறதுனால கொஞ்சம் வெப்பம் குறைஞ்சிடும். ஆனால் வியர்வை இருக்கும், வெயில் இருக்காது, ஊமை வெயிலாக இருக்கும், ஆனால் வியர்க்கும், அப்படி இருக்கும். ஆக மதுரையில் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கன்றைக்கு மழை பெய்துவிடும். அதனால் அடுத்தடுத்த நாட்கள் மதுரையில் வெப்பம் குறையும். ஆக மதுரையில் வெப்பம் வந்து 30 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மதுரையில் குறைய ஆரம்பிச்சிடும். ஆகவே எப்போ வரைக்கும் தான் வெப்பம்? வரக்கூடிய 1ஆம் தேதி வரைக்கும் தான் வெயில் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு தேதி எத்தனை? 28, 29, 30, 31, 1 ஆகிய 5 தினங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருக்காது, வியர்வை அதிகமாக இருக்கும், புழுக்கம் அதிகமாக இருக்கும், உப்புசம் சொல்லக்கூடிய அந்த ஊமை வெயில் அதாவது குறைந்த அழுத்தம் ஏற்படும். இதனால் காற்று லேசாகி மேலே போயிடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுத்தத்தை காட்டிலும் வெளியில் அழுத்தம் குறைவாக இருக்கும். அதனால வியர்வையாக வெளியே வரும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வியர்வையாக வெளியே வரும். அதுதான் பிரச்சனை. ஆனால் வெயிலை பொறுத்த வரைக்கும் 31ஆம் தேதி 1ஆம் தேதி வரைக்கும் தான். 2ஆம் தேதியும் தென் மாவட்டங்களில் இருக்கும், 2ஆம் தேதி வரைக்கும் வச்சுங்க. 3ஆம் தேதியிலிருந்து வெயில் குறைவாக இருக்கும், புழுக்கம் அதிகமாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய. ஆனால் வெயில் வந்து வேர்வை அதிகமாக கொடுக்கும், சுடும் வெயில் இல்லை. ஆனால் சுடும் வெயில் இப்பொழுதைக்கு 2ஆம் தேதி வரைக்கும் அனல் வெயில். மதுரை 40ன்னு சொல்லியிருக்கோம். சரி, வெயில் சொல்லியாச்சு, காற்று சொல்லியாச்சு. இடி மின்னல் எப்படி இருக்கும்? பொதுவாகவே மழை பெஞ்சாலே, கோடை மழை பெய்தாலே இடி மின்னல் இருக்கும். வெயில் அடித்து மழை பெஞ்சாலே இடி மின்னல் இருக்கும். வெயில் அடித்து மழை பெஞ்சாலே காற்றும் இருக்கும். சார், இந்த காற்று புயல் காற்று அல்ல, பயப்படாதீங்க. பொதுவாக வெயில் அடிக்கும் பொழுது என்ன ஆகும்? தரையில் சூடாகும். தரையில் சூடாகும் பொழுது தரையில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய நீர் ஆவி முதல்ல ஆவியாக போகும், நீர் தண்ணி ஆவியாக போகும். பிறகு லேசான காற்றும் ஆவியாக போயிடும். காற்றில் நிறைய காற்று இருக்குது, எடை குறைந்த காற்று, எடை மிகுந்த காற்று. முதல்ல இந்த ஆக்சிஜன் முதல்ல மேலே எழுந்துடும். அப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாக்கை நீட்டிகிட்டு அப்படியே இருக்கும், ஆக்சிஜன் பற்றாக்குறையினால். இப்படி நமக்கு ஆக்சிஜன் குறைவாக கிடைக்கும். அப்புறம் அந்த காற்று மேலே போயிடும், வேர்வை புழுக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே போயிட்டுனா மேலடுக்கில் போய் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்தது கடலோரம் நீடிக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடியன்னு சொல்லலாம். கடலோரம் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளேயே மேலடுக்கில் நுழையும். அப்போது இன்ஸ்டண்ட்டாகவே மதியமே மழை பெய்யும், மாலையில் மழை பெய்யும், இரவில் மழை பெய்யும். ஆக மழை வந்து மாலையில் பெய்து குளிர்வித்து விடும். அதுக்கப்புறம் ஜம்முன்னு இருக்கும், மழை பெஞ்சதுக்கப்புறம் ஜம்முன்னு இருக்கும். அடுத்து காலையிலேருந்து மறுபடியும் புழுக்க ஆரம்பிச்சிடும், மறுபடியும் காலையில் புழுக்கமாக இருக்கும். சரி, இடி மின்னல் கண்டிப்பாக இருக்கும். ஏன் இடி மின்னல் அதிகமாக இருக்குன்னா, வெயில் அடித்தாலே தூசு மாசு அதிகமாக இருக்கும். மழை பெஞ்சா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தூசு எல்லாம் தரையில் போய் படிஞ்சிடும். வெயில் அடித்தாலே தூசு அதிகமாக இருக்கும், மாசு அதிகமாக இருக்கும், கார்பன் வாயு அதிகமாக இருக்கும், மின் தூண்டல் அதிகமாக இருக்கும், இடி மின்னல் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? ஆகவே இடி மின்னல் அதிகமாக இருக்கிறது காரணம் வெயில் அடிக்கிறது. வெயில்னால வறண்ட வானிலையே இருந்து மழை பெஞ்சதுன்னா திடீர்னு மாலை இரவு மழையில் வெயில் இருக்கும், இடி மின்னல் இருக்கும். காற்று ஏன் வருதுன்னா, தரை காற்று லேசாகி மேலெழுந்து போயிடுது. அப்புறம் மேலே போனதுக்கப்புறம் மழையாக மாறி கீழே இறங்குது. கீழே இறங்கும் பொழுது காற்றாக மாறி மீண்டும் தரைப்பகுதிகளில் வெற்றிடத்தை நோக்கி ஓடும். எங்கே அடுத்த ஊருக்கு மழை வருதோ, உதாரணத்துக்கு திருச்சியில் மழை ஆரம்பிச்சிட்டுனா முதல்ல அங்கே காற்று வரும். அப்புறம் அங்கேருந்து தஞ்சாவூர் வருதா, உடனே அந்த திருச்சியிலேருந்து காற்று தஞ்சாவூருக்கு ஓடி வரும், தஞ்சாவூருக்கு மழை பெய்ய கொடுக்கும். அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி நீடாமங்கலத்துக்கு ஓடோடி வரும், அப்புறம் மழை பெய்ய கொடுக்கும். இப்படித்தான் மழைக்கு முன் வரக்கூடிய காற்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுலேயும் வலுவான காற்று, வாழையெல்லாம் சேதப்படுத்தும் அளவிற்கு காற்று இருக்காது, 45-50 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் சாதாரண காற்று தான், புரியுதுங்களா? அச்சப்பட வேண்டாம். ஆக காற்று இடி மின்னல் இருக்கும். சரி, இடி மின்னல்லேருந்து எப்படிங்க நாம் தப்பிக்கலாம்? இடி மின்னல் வந்தால் நம்முடைய கைபேசியெல்லாம் நாம் பயன்படுத்தக்கூடாது. மின்சாரத்தை ஈர்க்கக்கூடிய எந்த இதுலையும் இருக்கக்கூடாது. பனைமரத்துக்கு கீழே கூட நிற்கக்கூடாது. பனைமரம் கூட இடிதாங்கியாக தீட விட்டுரும். பொட்டல் வெளி திறந்த வெளியில் நிற்கக்கூடாது. முதல்ல பனை மரத்துக்கு கீழே நின்னா மரம் கூட வாங்கிரும்.
ஆனால் திறந்த வெளியில் நின்றால் மிக பாதிப்பை ஏற்படுத்தும். வயல்வெளியில் நாம் தலை தான் அது இடிதாங்கியாக மாறிடும். புரியுதுங்களா? திறந்த வெளியில் இடியெல்லாம் இடிக்கும் போது அதனால தான் தரையோடு படுத்துடணும். நம்மேல் வரக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய மரத்தை நோக்கி ஈர்க்கப்படும், புல் பூண்டை நோக்கி ஈர்க்கப்படும். அதனால தான். ஆகவே நம்ம பொட்டல் வெளியில் நிற்கக்கூடாது. முதல்லாம் மரத்துக்கு கீழே நிற்கக்கூடாதும்பாங்க. மரத்து கூட நிற்கலாங்க, ஆனால் பொட்டல் வெளியில் தான் நிற்கக்கூடாது. மரம் கூட வாங்கி தரைக்குள்ளே அனுப்பிடும். ஆனால் மரத்துக்குள்ளே நிற்கும் பொழுது நாம் மின்னல் கண்டிப்பாக தாக்கும். ஏன்னா அந்த மரம் ஈர்க்கும், அது கூட வாங்கி உள்ளே விட்டுரும். பனைமரம்லாம் ஈஸியாக ஒரு எர்த்து கிடைக்கும், அப்படியே பூமிக்குள்ளே அனுப்பிடும். பனைமரம் மின்னலை ஈர்க்கும், அப்படியே எர்த்து அப்படியே கீழே போயிடும். அதில் ஒரு ஒயர் மாதிரி இருக்கும் பனைமர வேரில், அப்படியே எர்த்த கீழே விட்டுரும், ஆழமாக போயும். இதெல்லாம் நிறைய அறிவியல் நுணுக்கங்கள் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். வானிலை அறிவிப்புடன் இணைந்திருங்கள், வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள், அச்சம் வேண்டாம். வானிலை விழிப்புடன், வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்யணும். நன்றி.